நாங்கள் உலகத்திலே வித்தியாசமான கட்சி திராவிட மாடல் கட்சி. எப்படி எங்களுக்கு சுற்றுப்புற சூழல் அணி ஒன்று இருக்குன்னு நீங்களே வாய்க்கழிய பேசிட்டு இன்றைக்கி போய் 5000 ஏக்கர் விளைநிலங்களை எடுக்கிறீங்களே, இதை விட ஒரு துரோகம், ரெட்ட வேஷம், மோசடி அரசியல் ஏதாவது இருக்க முடியுமா? ஊடக வெளிச்சம் மற்றவங்களுக்கு கிடைக்கிற ஊடக வெளிச்சம் இசை தடுத்துட முடியாது. நம்ம விஜய்க்கு தடுக்க முடியாது. திமுக கூறுக்கப்படுத்தி தடுத்தாலும் விஜய்க்கு கிடைக்கக்கூடிய ஊடக வெளிச்சத்தை தடுக்க முடியாது. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, பெனிஸ்டேரியாஸ் கஸ்டோடியல் எடுத்து, பொள்ளாச்சி பாலியல் வன்முறை, எங்கே எது நடந்தாலும் ஸ்டாலின் போவார். அனுமதி வாங்கிட்டு தான் போனாரா? அவர் கூட்டத்தில் கலந்துக்கிறவங்களெல்லாம் ஆதார் கார்டை பார்த்து தான் போலீஸ் அலோவ் பண்ணிச்சா? கூட்டம் கூடினோம், அல்லி அர்ஜுனா ஆடமோ ஏதோ ஆச்சுன்னா தான் தலையை உருட்டுவானுங்கன்னு தெரிஞ்சுன்னா அவர் முறையாக அனுமதி வாங்கிட்டு போகிறார். ஆக்சுவலாக அனுமதி வாங்க வேண்டிய அவசியமே இல்லை, எனக்கு தெரிஞ்சவர். மற்ற கட்சிகள்லாம் இந்த வாய்மூடி மௌனமாக இருக்காங்க. நாளைக்கு அவங்களுக்கும் இது ஒரு முழு அளவில் சர்வாதிகார பாதையில் இந்த அரசு, திமுக அரசு போய் விஜய் கூட நான் இப்பயே ஒரு மிகச்சிறந்த தலைவர்கள்லாம் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டேன். ஆனால் இது ஒரு நல்ல தொடக்கம். நோக்கம் தான் முக்கியம். அங்க இருக்க மக்களை பிடிச்சி அடிச்சு விவசாய தலைவர்களை குண்டாஸ்ல போட்ட அரசு 7 பேரை குண்டாஸ்ல போட்டோம். மோடி கவர்மெண்ட் செய்யாத அட்டூழியம் எங்க இது? 3.5 மடங்கு நான் காம்பன்சேஷன், 10 மடங்கு கூட, 10 மடங்கு கூட காம்பன்சேஷன். உங்கள்கிட்ட பணம் இல்லை, எப்படியோ அதை பறிச்சு அதானிக்கு தான் தாரவாக்க போறீங்க. ஆனால் நேற்று எடுத்த பெரும்பாலான தொலைக்காட்சிகளில் பார்த்தீங்கன்னா அந்த தலைப்பில் விஜய்ன்ற பேர் கிடையாது. பரந்தூர் போராட்டத்தை அரசியலாக்குவதியா? ஏடா விஜய்னு பேர் போடாண்டா. SAP Cloud Development டெஸ்டிங் துறைகளில் இலவச பயிற்சிகளை BC Steny Academy வழங்கி வருகிறது. Eligibility 12 pass, first graduate, low economic family, single parent. Apply through the link in description. He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். Lion Date Syrup நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். நாரஸ்மேனர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து விவாதிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். இப்போ பரபரப்பான சூழ்நிலை பார்த்தீங்கன்னா பரந்தூர் ஏன் தமிழ்நாட்டில் பேசு பொருளாக இருக்குது? பரந்தூர் ஏன் பேசுபடு பொருளாக இருக்குன்னா, நடிகர் விஜய் அங்கே போனதால் பேசுபடு பொருளாக இதுதான் வெளிப்படையாக பேசணும். இந்த மக்கள் கிட்டத்தட்ட 900 நாட்களாக போராடி கொண்டிருக்கிறார்கள். அங்கே புதிய விமான நிலையம், சென்னை நகருக்கான 2வது விமான நிலையத்தை கொண்டு வரும் திட்டம் ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்த பிறகு சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது. கிட்டத்தட்ட 13 கிராமங்கள், 5000 ஏக்கருக்கு மேல் எல்லாம் விளைநிலங்கள், முப்போகம் விளையக்கூடிய விளைநிலங்கள், 13 வாட்டர் பாடிஸ் அங்கே இருக்குது. மக்கள் அந்த இடத்த கொடுக்க மறுக்கிறாங்க. காம்பன்சேஷனை பற்றியெல்லாம் கவர்மெண்ட் பேசவே இல்லைன்றாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் மார்க்கெட் வேல்யூக்கு 3 மடங்கு கொடுக்கணும்னு சொல்கிறாங்கன்றாங்க. ஆனால் போராட்டக்காரர்களை கேட்டால் அந்த பேச்சு இன்னமும் தொடங்கலைங்க அப்படின்றாங்க. இந்த பிரச்சனையில் ஏற்கனவே திமுகவோட தோழமை கட்சிகளாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், அந்த கட்சியின் முக்கிய தலைவர்கள் ஒருவரான வன்னியரசு, சிபிஎம் முன்னாள் செயலாளர் பாலகிருஷ்ணன், சிபிஎம் இப்போதைய தலைவர் பே சண்முகம், தேமுதிகவுடைய தலைவர் பிரேமலதா, நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான், ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி ஹரிபரந்தாமன் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், சமூகத்தின் பிரமுகர்கள் அந்த இடத்துக்கு போய் அந்த போராடக்கூடிய மக்களுக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இப்போ விஜய் போன பிறகு அது தேசிய ஊடகங்களில் பேசப்பட்ட பொருளாக மாறி இருக்குது. இந்த பிரச்சனையில் அரசாங்கம் இந்த என்விரான்மெண்ட் இம்பேக்ட் ஸ்டடின்னுவாங்க, சுற்றுப்புற சூழல் பாதிப்புக்கான ஒரு ஆய்வை மேற்கொண்டு ஆனால் அந்த அறிக்கையை வெளியில் விடாமல் மூடி வச்சிருக்கு. இதுலேருந்து இந்த அரசு எந்த அளவு ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாமல் செயல்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். சென்னையிலேருந்து 72 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு இடம் அது. விளைநிலங்களை ஏன் கையகப்படுத்துறீங்க, அதுக்கு பதிலாக வேறு இடங்களை பார்க்கலாம் என்பது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மற்றும் சுற்றுப்புற சூழல் ஆர்வலர்கள், திமுகவை பெரும்பாலும் ஆதரிக்கக்கூடிய பூவுலக நண்பர்கள் போன்ற அமைப்புகளும் இந்த திட்டத்தை எதிர்க்கிறார்கள். ஆனாலும் ஸ்டாலின் அரசு இதில் விடாப்பிடியோடு இந்த திட்டத்தை செயல்படுத்திய தீர்வோம் என்று அடம்பிடிப்பது மட்டுமல்லாமல், இந்த திட்டம் குறித்த வரைவு அறிக்கை, என்விரான்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அறிக்கைகளை வெளியில் விடாமல் மூடி மறைத்து கொண்டிருக்கிறது. பரந்தூர் போராட்டம் சார்ந்த செய்திகளுமே வெளியில் வருதில்லை. ஏன்னா மீடியாவை 90% மீடியாவை திமுக கண்ட்ரோல் பண்ணுறதால அச்சு மற்றும் காட்சி ஊடகங்களை நல்லா அழகாக சொன்னீங்க. அந்த ஆய்வறிக்கை மட்டும் இல்லை, அதை பற்றின போராட்டத்தை குறித்த செய்திகளை கூட எந்த மீடியாவும் 3 வருஷம் ஆக போகுது. 910 நாள் விஜய் போனதுனால தான் இன்றைக்கி இவ்வளோ பேர் போகாத போது கிடைக்காத விளம்பர வெளிச்சம் விஜய் போகும்போது அது கிடைக்குதுன்னு நம்ம சந்தோஷப்படும்.
ஸோ இதுதான் இப்போ இருக்க நிலைமை. உங்கள் கேள்விக்கான பதில் ஏன் இப்போ இது பேசப்படு பொருளாச்சுன்னா, தேசிய ஊடகங்களிலும் பேசக்கூடிய பொருளாக மாறி இருக்கிறது, சர்வதேச அளவிலும் பேசக்கூடிய பொருளாக மாறி இருக்கிறது என்றால் விஜய் அவர்களுடைய விஜயோட விசிட்டுக்கு பிறகு அந்த பிரச்சனைக்கான ஊடக வெளிச்சம் அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. ஆனால் ஊடக வெளிச்சம் கிடைச்ச அளவுக்கு விஜய் பேசின இடத்துல அந்த ஒரு சப்ஜெக்ட் வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குல்ல. இது இன்னும் ஒரு டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிருக்கணும், டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிருக்கணும். பொதுவாக அவர் பேசிட்டு போன மாதிரி இருக்குது. அங்கே அந்த மக்களை போய் பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்தித்து நேரடியாக தோல் கொடுத்து பேசவே இல்லை. நார்மலாக ஒரு பிரச்சாரத்துக்கு போகிற மாதிரி போய் வண்டியிலே இருந்து பேசிட்டு இறங்கி சும்மா இது சால்வை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டாருன்ற மாதிரி ஒரு பார்வை இருக்குல்ல. அது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒதுக்கி தள்ள முடியாத ஒரு கருத்து என்று நான் ஒப்புக்கொள்கிறேன். இது ஒரு குற்றச்சாட்டாக நான் எடுத்துக்கொள்ளவில்லை, இது ஒரு கருத்து என்று எடுத்துக்கொள்கிறேன். அதற்கு 2 காரணங்கள் இருப்பதாக நான் அறிகிறேன். ஒன்று, விஜய் இன்னமும் ஒரு முழு நேர அரசியல்வாதியாக பக்குவப்படவில்லை. அவர் இன்னமும் ஒரு சினிமா நடிகராகத்தான் இருக்கிறார். அவரை விட அவருடைய கட்சிக்காரர்கள் ரசிகத்தன்மையோடு தான் இருக்கிறார்களே ஒழிய ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்குரிய அந்த அரசியல் தன்மை இன்னமும் அவர்களுக்கு வரவில்லை. பல இடங்களில் அவங்களுக்கு ஆஃபீஸ் பேரர்ஸே இல்லை. இப்போ நேற்று போய்விட்டு வந்த அந்த இடம் வந்து ஐ திங்க் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வரும் என்று நினைக்கிறேன். மாவட்ட தலைவர்னு ஒருத்தர் இருந்திருந்தாருன்னா இந்த ஏற்பாடுகளை அவர் கச்சிதமாக பண்ணியிருப்பார். இப்போ திமுகவும் அதிமுகவோ எதிர்கட்சியாக இருக்கும்போது பண்ணக்கூடிய ஆர்ப்பாட்டங்களில் அந்த ஆர்ப்பாட்டங்கள் ஸ்மூத்தாக எப்படி செயல் ஆகும், அப்படியே ஸ்மூத் டேக் ஆஃப் பண்ணுவாங்க. அது எப்படி ஆகும்னா அந்த கிரவுண்ட் ஒர்க்கை அந்த மாவட்ட செயலாளர் செய்வார். மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் தான் எல்லா கட்சிகளுக்குமே வந்து முதுகெலும்பு போன்றவர்கள். முதலமைச்சரோ தலைவர்களோ மந்திரிகளோ சென்னையிலேருந்து வந்துட்டு போயிடுவாங்க. அடிமட்ட பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் தான் வந்து ஒரு கட்சியோட ஆணிவேர். அதில் முக்கியமாக இருப்பவர்கள் அந்த தொண்டர்களை தாண்டி அவர்களை வழிநடத்தக்கூடிய அந்த மாவட்ட செயலாளர்கள், அந்த மாவட்ட கட்டமைப்பு. அந்த கட்டமைப்பே விஜய்க்கு இல்லை. அது ஒரு காரணம். 2வது, போலீஸ் கெடுபிடி அதிகமாக இருந்திருக்கு. இவ்வளோ நிமிஷம் தான் இருக்கணும், நீங்கள் மற்றவங்களோ ஏதாவது பல நிபந்தனைகள் விதிக்கப்பட்டன. அங்கே இருக்கவங்களோட பேசக்கூடாதுன்னா நிபந்தனைகள் விதிக்கப்பட்டதா தெரியல. ஆனால் இவ்வளோ நேரம் தான் நிற்கணும், நீங்கள் போராட்ட திடலுக்கு போகக்கூடாது, ஒரு கல்யாண மண்டபத்திலாம் பேசணும்லாம் அபத்தமான ஒரு கட்டுப்பாடுகள். அது அவர் நேற்றே சொல்கிறார். நான் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, இது எனக்கு புரியல, எப்படி தடுக்க முடியும்? இந்தியாவுக்குள்ளே தானே இருக்குது. நேற்றைக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் ரொம்ப அபத்தமானவை. உதாரணத்துக்கு அவர் பேசி அந்த மேடைக்கு அந்த மண்டபத்துக்குள்ளே போகும்பொழுது அங்கே ஆதார் கார்டை காமிச்சு மக்களை அனுப்பியிருக்காங்க. வேறு எந்த கட்சியில் இந்த மாதிரி நீங்கள் ஆதார் கார்டை பார்த்து அடையாளம் காமிச்சு தான் அனுப்புவீங்களா? இது என்ன அயோக்கியத்தனம் இது? அதாவது விசா ஒன்று வாங்கிட்டு தான் வரணும்னு சொல்லலையே தவிர மற்றபடி எல்லாத்தையும் அந்த மாவட்ட நிர்வாகம், காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகமும் காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறையும் எல்லா நிபந்தனைகளையும் விசா ஒன்று வாங்கிட்டு தான் விஜய் கெடுபிடிகள் வைக்கிறது. அவ்வளோதான். விசா வாங்கிட்டு தான் விஜய் ஏனத்தூர் கிராமத்துக்கு வர வேண்டும் என்று ஏகனாபுரத்துக்கு விஜய் அவர்கள் விசா வாங்கி கொண்டு தான் வர வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் சொல்லவில்லையே தவிர அதுக்கு ஜஸ்ட் ஷார்ட் ஆஃப் இட் வாங்க. அது ஒரு படி கீழே இருக்க எல்லாத்தையும் எங்கே தங்க போகிறேன், எங்கே நிற்க போகிறேன், என்ன பண்ணுற, அவரோட ஆடைகளோட நிறங்களை கூட அவர்கள் வந்து குறித்து சொல்லியிருப்பார்கள் என்று நான் கருதுகிறேன். அதாவது அந்த அளவுக்கு அபத்தமான கட்டுப்பாடுகள். மற்ற கட்சிக்காரெல்லாம் ஆர்ப்பாட்டம் நடத்தும் போது இப்படி தான் நீங்கள் பண்ணுறீங்களா? விஜய் ஒரு இந்திய குடிமகன். அவருக்கு இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணால் போகிறதுக்கு உரிமை இருக்குது. தமிழ்நாட்டுக்குள்ளே அவர் எந்த இடத்துக்கு வேணால் போகலாம், யாரை வேணால் சந்தித்து பேசலாம். இதுக்கு முதல்ல அனுமதின்றதே எதுக்கு? அதுவும் இது வந்து மாவோயிஸ்ட் போராட்டமோ நக்சல் போராட்டமோ தீவிரவாத போராட்டமோ கிடையாது. சாதாரண மக்கள், பொதுமக்கள் போராடுறாங்க. அந்த போராட்டம் ஒரு அருமையான போராட்டம். 3 ஆண்டு கிட்டத்தட்ட 900 நாட்களாக அறவழியில் நடக்கக்கூடிய போராட்டம். நிச்சயமா வன்முறை ஒரு துளியும் இல்லாமல் அறவழியில் நடக்கக்கூடிய போராட்டம். அந்த போராட்டத்தை வாழ்த்தி பேச ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் போகிறார் என்றால் அவருக்கு எதற்காக கட்டுப்பாடுகள்? இது இந்த அரசு சர்வாதிகார பாதையில் போகிறது, எதேச்சதிகார பாதையில் தான் திமுக அரசு போய்கொண்டிருக்கிறது என்பதற்கு சரியான உதாரணம். திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது பல போராட்டங்களுக்கு தமிழ்நாடு முழுவதாக திமுக தலைவராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் போனார். அது 8 வழி சாலையாக இருக்கட்டும், தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, பெனிக்ஸ் டேரஸ் கஸ்டோடியல் டெத்து, பொள்ளாச்சி பாலியல் வன்முறை, எங்கே எது நடந்தாலும் ஸ்டாலின் போவார். அனுமதி வாங்கிட்டு தான் போனாரா? அவர் கூட்டத்தில் கலந்துக்கிறவங்களெல்லாம் ஆதார் கார்டை பார்த்து தான் போலீஸ் அலோவ் பண்ணிச்சா? அப்போ நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது மட்டும் எதற்காக இந்த கெடுபிடிகள்? அடிப்படையில் ஒன்று தான் சார். விஜயை பார்த்து திமுக அரசு அஞ்சுகிறது. அதற்குத்தான் இவ்வளவு கட்டுப்பாடுகள். ஆனால் விஜயோட ஸ்டேட்மெண்ட் இன்னும் கொஞ்சம் கிளியராக இருந்திருக்கலான்ற ஒரு அந்த பாயிண்ட்டுக்கு நான் வரேன். அது வந்து நீங்கள் சொல்வதை நான் ஓரளவு ஏற்றுக்கொள்கிறேன். அவர் இன்னும் தெளிவாக பேசியிருக்கலான்றது ஒப்புக்கொள்கிறேன். நீங்கள் இன்னொன்று கவனிக்க வேண்டும். அது கட்சி ஆரம்பித்து 11 மாதங்கள் தான் ஆகிறது. போலீஸ் கெடுபிடி இவ்வளோ தூரம் இருக்கும்போது ஒரு கட்சி தலைவர், ஒரு புதிய கட்சியோட தலைவர், அவர் ஒரு அரசியலில் ஒரு குழந்தை. அவர் இன்னைக்கு அவருடைய கவனம் பூரா வந்து அங்கே வன்முறை இல்லாமல் தான் பேச வேண்டியதை பேசிட்டு சீக்கிரமாக இந்த இடத்த விட்டு நகர்ந்தணுன்ற அந்த கவனத்தில் தான் இருந்திருக்கு. ஏன்னா போலீஸோட கெடுபிடி அவ்வளோ தூரம் இருந்திருக்கு. இதே ஒரு மெச்சூர்டு பாலிட்டிஷியன், ஒரு கலைஞராக இருந்தால் என்ன பண்ணுவார்? அவருக்கு என்ன பேசணும்னு தெரியும்.
அந்த இடத்துலயே அந்த 10 பேரையும் வேனில் ஏற்றிருப்பாரு, இல்லை அவங்களோட இவர் போய் இறங்கி உட்காந்துருப்பாரு, அவங்கள பேச சொல்லியிருப்பாரு. அந்த பக்கம் விஜய்க்கு வருவதற்கு இன்னும் சில காலம் ஆகும். ஆக நீங்கள் ரொம்ப தீவிரமாக இதை எடுத்துக்கிட்டு அவர் வந்து கோட்டை விட்டுட்டாரு, அவர் வந்து இந்த பிரச்சனையை சரியாக கையாளலை என்று சொல்வது ஐம் சாரி ரொம்ப அதிகமான வார்த்தை என்று அதீதமான விமர்சனம் என்று நினைக்கிறேன். போலீஸ் செய்த பண்றது கொஞ்சம் தப்பு, இன்னும் கொஞ்சம் வெயிட் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. போலீஸ் செய்த கெடுபிடிகளில் ஒரு புதிய கட்சியோட தலைவர், இளம் தலைவர் பதட்டத்தில் இந்த மாதிரி வந்து சீக்கிரமாக பேசிட்டு நகர்ந்தணும்னு யோசிப்பதும், ஒரு வன்முறை இல்லாமல் அதை நடத்த வேண்டும் என்று யோசிப்பதும் புரிந்து கொள்ளக்கூடியது. இன்னொன்று, அவர் முறையாக போய் அனுமதி கேட்டார். அவர் அனுமதி கேட்கணும்னு அவசியமே இல்லை, நேரடியாக போய் அங்கே சந்திச்சிருக்கலாம். ஆனால் கூட்டம் கூடினோம், அல்லி அர்ஜுனா ஆனமாக ஏதோ ஆச்சுன்னா தான் தலையை உருட்டுவானுங்கன்னு தெரிஞ்சு தான் அவர் முறையாக அனுமதி வாங்கிட்டு போகிறார். ஆக்சுவலாக அனுமதி வாங்க வேண்டிய அவசியமே இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அவர் இந்திய குடிமகன், அறவழி போராட்டம் நடக்குது, அதை போய் அவர் பார்க்க போகிறாரு. இதில் என்ன அனுமதி வேணும்? அப்போ இந்திய அரசியலமைப்பு சாசனம் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் செயல்படவில்லை என்று நாம் எடுத்துக்கொள்ளலாமா? விஜயோடைய இந்த அது என்ன ஒரு சொன்னால் ஏகனாபுரம் விசிட், அந்த பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்டத்தை ஆதரித்து அவர் போன அந்த விசிட், அதற்கு தமிழக காவல்துறையும் மாவட்ட நிர்வாகம் விதித்த நிபந்தனைகள் என்னை பொறுத்தவரையில் அதீதமானவை. ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வெண்ணையை வச்சுட்டு இருக்குதா காவல்துறை? நீங்கள் எல்லா கட்சிக்காரர்களுக்கும் இப்படி தான் நிபந்தனை விதிக்கிறீங்களா? திமுக எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் 24 மணி நேரத்துக்கு கீழே அந்த ஆளுநருக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு பூரா பண்ணாங்க. காலையில் 12 மணிக்கு ஆளுநரோட விவகாரம் பிரச்சனை, மறுநாள் காலையில் 8 மணிக்கு, மறுநாள் காலையில் 10 மணிக்கு ஆர்ப்பாட்டம்னு காலையில் கோர்ட்டை பாமக அணுகுதுன்னு தெரிஞ்சோன்னா 10 மணி ஆர்ப்பாட்டத்தை 9 மணிக்கு ப்ரீபோன் பண்ணிக்கிட்டாங்க, அட்வான்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. எப்படி எந்த அடிப்படையில் காவல்துறை அனுமதி கொடுத்தது? அதுக்கு 4 நாள் முன்னால் தான் பாமக ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கொடுக்கும்போது 5 நாள் முன்னால் தான் கேட்கணும். அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்துக்கு பேசினாங்க. அப்போ காவல்துறை தெளிவாக திமுக அரசாங்கத்துக்கு, திமுகவுக்கு சாதகமாக தான் தமிழக காவல்துறை செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதற்கு ஏகனத்தூர் இன்சிடென்ட் ஒரு சரியான உதாரணம். நான் தான் சொல்கிறேன்ல, விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப அதீதமானவை. ஏங்க, ஒரு கட்சியோட மீட்டிங், ஒரு கட்சி தலைவர் கலந்துக்கிற மீட்டிங்கு மண்டபத்துக்குள்ளே வரான்னா ஆதார் கார்டை காமிச்சு தான் விடுவோம். எவ்வளோ அயோக்கியத்தனங்க இது! என்ன நடக்குது இது இங்கே? மற்ற கட்சிகள்லாம் இந்த வாய்மூடி மௌனமாக இருக்காங்க. நாளைக்கு அவங்களுக்கும் இது ஒரு முழு அளவில் சர்வாதிகார பாதையில் இந்த அரசு, திமுக அரசு. சாம்சங் போராட்டத்துக்கு எப்படி இவங்களுக்கு ஒரு கெடுபிடி பண்ணாங்களோ அதே தானங்க. சாம்சங் போராட்டத்துக்கு அறவழியில் போராடினவங்கள ராத்திரியோட ராத்திரியாக அந்த டென்ட்டெல்லாம் இப்போ ஷாமியானாவை பிரித்து போட்டு போராடின தோழர்களை வந்து கைது செஞ்சு ருத்ரதாண்டம் ஆடலை. அந்த அரசுக்கு போய் அந்த முதலமைச்சருக்கு 2 இடதுசாரிகளும் விசிகாவும் போய் நன்றி தெரிவித்து சால்வை போத்துனாங்க. போத்திட்டு ஒரே வாரத்தில் இது திமுக அரசு தொழிலாளர் விரோத அரசுனாங்க. அப்போ எந்த அளவுக்கு இந்த கூட்டணி கட்சிகள், குறிப்பாக சிபிஎம் போன்ற கட்சிகள் வந்து திமுகவுக்கு சாதகமான ஒரு நிலைப்பாடை எடுத்து கிட்டத்தட்ட திமுகவோட ஒரு தொங்கு சதையாகவே இவர்கள் மாறி இருக்கிறார்கள் என்பதற்கு இவையெல்லாம் உதாரணம். இதே பாலகிருஷ்ணனும் இப்போ சண்முகமும் அங்கே போகும்போது காவல்துறை இப்படி தான் கெடுபிடி பண்ணிச்சா? விஜய்க்கு மட்டும் ஏன் இவ்வளோ கெடுபிடி? தனிப்பட்ட முறையில் விஜய் மீதான விமர்சனங்கள். இஷ்யூ வந்து விஜய் இல்லைங்க, அந்த ப்ராஜெக்ட். அதுவும் குறிப்பாக இது வந்து ஆமாம், 5000 ஏக்கர் விளைநிலங்களை நீங்கள் கபலீகரம் பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி சுற்றுப்புற சூழல் தான் வந்து இந்தியாவுக்கு மட்டும் இல்லை உலகத்துக்கே புவி வெப்பமயமாதல் தான் நம்பர் 1 ப்ராப்ளம்னு எல்லோரும் சொல்லும்போது, நாங்கள் உலகத்திலே வித்தியாசமான கட்சி திராவிட மாடல் கட்சி, எப்படி எங்களுக்கு சுற்றுப்புற சூழல் அணி ஒன்று இருக்குன்னு நீங்களே வாய்க்கழியை பேசிட்டு இன்றைக்கி போய் 5000 ஏக்கர் விளைநிலங்களை எடுக்கிறீங்களே, இதை விட ஒரு துரோகம், ரெட்ட வேஷம், மோசடி அரசியல் ஏதாவது இருக்க முடியுமா? பச்சை மோசடி இல்லை இது. எடப்பாடியோ ஜெயலலிதாவோ இந்த வேஷம் போடலாம். ஆமாம், முதலாளிகளுக்கு சாதகமாக தான் இருப்போம், தொழில் வளர்ச்சி முக்கியம், 5000 ஏக்கர்னா அங்கே இருக்க மக்களை அடிச்சு துரத்திட்டா பிடுங்குவோன்னு வெளிப்படையாக சொல்லுவாங்க. அவங்கள ஃபைட் பண்ணுறது ஈஸி, ஏன்னா அவர் நேரடியாக மக்களின் எதிரிகள். ஆனால் இவர்கள் ஒரு பக்கம் சுற்றுப்புற சூழல் அணி, நாங்கள் வந்தோன்னா வந்து தேடும் பாலம் சாலை அப்பெல்லாம் அவங்கள பேசினாங்க, மழை போது எல்லாம் பேசினாங்க. இப்போ 6 வழி சாலையாக மாற்றி நடத்த போகிறேன்றாங்க. இன்னைக்கு எதிர்கட்சி சாலை வந்து ஒரு 6 வருஷம் கழிச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம், ரோடு 8 ஆமாம், முழுக்க மோசடி தானேங்க. அதை தானே நேற்று அவர் சொன்னார் விஜய். எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு பேச்சு, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒரு பேச்சு. இந்த மோசடி அரசியல் இனிமேல் எடுப்படாதுன்னு. விஜய்க்கு அதுக்கு தகுதி இருக்கா இல்லையா, விஜய் வந்து பக்குவப்பட்ட அரசியல்வாதியா, அதெல்லாம் வேற. விஜய் கொண்டு நான் வந்து இப்பயே வந்து ஒரு மிகச்சிறந்த தலைவர்லாம் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டேன். ஆனால் இது ஒரு நல்ல தொடக்கம். நோக்கம் தான் முக்கியம். இந்த வருஷத்துல ஒரு நல்ல தொடக்கம், நோக்கங்கள் தான் முக்கியமானவை. செயல்பாடுகளில் எவ்வளவு குறைகள் இருந்தாலும்
என்ன திருப்பி அது ஒரு டிஸ்கஷனுக்குள்ள வந்துருச்சு. வந்திருக்குல்ல, இன்னைக்கு நாடு தழுவிய பேசணும்ல, என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அனாலிசிஸ் பத்தி எப்படி இருந்தாலும் ஆர்டிஐ மாதிரியே போட்டு பேசணும்ல. அது கேட்டா எந்த தகவலையும் கொடுக்க மாட்டேனியா உட்காந்துருக்க. மோடி பண்றது எல்லாத்தையும் தான் ஸ்டாலின் பண்றாரு. அதெல்லாம் அந்த என்விரான்மெண்ட் இம்பாக்ட் வந்து 2-2.5 வருஷத்துக்குள்ள அது லாப்ஸ் ஆயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆமா ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஆமா ஒருவேளை இவங்க அப்படி பண்ணாங்கன்னா ஏற்கனவே ஒரு 914 2.5 வருஷம் கணக்கு தான். ஆமா மேபி அது இன்னும் இவங்க இது பண்ணாம லாப்ஸ் ஆயிடுச்சுன்னா அவங்க திருப்பி எடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஆமா ஸ்டடியை. you are right. ஏற்கனவே மழை வெள்ள பாதிப்புகள் இந்த முறையான நீர்நிலைகளை பராமரிக்கிறதுனால மழை வெள்ள பாதிப்புகள் எக்கச்சக்கமா இருக்கு. இது இருக்கிற நீர்நிலைகளை இவங்க திருப்பி அழைச்சிட்டே போனாங்கன்னா அது அந்த இம்பாக்ட் வந்து திருப்பி சிட்டிக்குள்ள தானே நிற்கும். சிட்டிக்கும் காஞ்சிபுரம் ஓட்டுறது நம்ம யாருமே தொழில் வளர்ச்சி வேணாம்னு சொல்லல, விமான நிலையம் வேணாம்னு சொல்லல. இது விஜய் கூட அது தெளிவா சொல்லியிருக்கேன், நான் வளர்ச்சிக்கு எதிரானவன் அல்லன்னு. ஆனா நீ வந்து விளைநிலங்களை பறிச்சு தான் இதை பண்ற அப்படின்னா எந்த விதத்தில் நியாயம்? அவர் ரொம்ப அழகா கேட்கிறாருல, மறு ஆய்வுக்கு உட்படுத்துங்கள் தானே சொல்றாரு. ஏற்கனவே மேல்மா சிப்காட்லுமே இதுதானே பிரச்சனை. அங்க இருக்க மக்களை பிடிச்சி அடிச்சு விவசாய தலைவர்களை குண்டாஸ்ல போட்ட அரசு 7 பேரை குண்டாஸ்ல போட்டிருந்தாங்க. மோடி கவர்மெண்ட் செய்யாத அட்டூழியங்க இது. சிங்கூர் நந்திகிராமில் மம்தா ஜோதி சிபிஎம் கவர்மெண்ட் புத்ததேவ கவர்மெண்ட் எப்படி வந்து சொந்த மக்களையே சுட்டு கொன்று அந்த ரத்தம் குடித்ததோ கிட்டத்தட்ட அந்த வேலையை தான் இன்னைக்கு வந்து துப்பாக்கி சூடு நடக்கல. நல்ல வேலையாக தூத்துக்குடி மாதிரி ஒரு சம்பவம் நடக்கல. பரந்தூர் ஆமா பரந்தூர் வந்து ஆனா ஒரு கொதிநிலையில இருக்குது. வளர்ச்சின்ற பெயரால நீங்க வந்து விளைநிலங்களை பறிக்கிறது எப்படி அனுமதிக்க முடியும்? இது உலகம் பூரா இருக்க பிரச்சனைன்றதை நான் ஒப்புக்கொள்கிறேன். சுற்றுப்புற சூழலுக்கும் வளர்ச்சிக்கும் இடையிலான அந்த யுத்தம் என்பது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. பேசுங்க, உங்க மக்கள் தானே. 3.5 மடங்கு நான் காம்பன்சேஷன், 10 மடங்கு கூட 10 மடங்கு கூட காம்பன்சேஷனு. உங்கள்கிட்ட பணம் இல்லை, எப்படியோ அதை பறிச்சு அதான் நீங்கள் தான் தாரவாக்க போறீங்க. அப்போ விஜய் சொன்ன அந்த பாயிண்ட்டு, எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு பேச்சு, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒரு பேச்சு, நம்ப வச்சு கழுத்து இருக்கிறது. டங்ஸ்டன் எடுக்கிற நிலைப்பாட்டையும் இங்கே எடுக்க மாட்டேங்க கேள்வி இருக்கு. அப்புறம் டங்ஸ்டன் வேற இது வேறன்னு வியாகியானம் பண்ணுறது. சரி, இது எதுக்கு அப்போ 8 வழி சாலைக்கு எதுக்கு 6 வழி சாலையாக மாற்றுவோன்னு ஏவாவேலு பேசுகிறாரு. என்ன பேச்சு பேசுனீங்க 8 வழி சாலைக்கு? அது எதோட விளைவு? அது டிஃபென்ஸ் காரிடாரோடு வருது. அது தடுப்பது, அந்த ப்ராஜெக்டை தடுப்பது அவ்வளோ ஈஸி இல்லை. அப்போ எதிர்கட்சியாக இருக்கும்போது மட்டும் எதுங்க? எதிர்கட்சியாக இருக்கும்போது என்ஜிஓ பாலிடிக்ஸ் பண்ணும் திமுக, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது சர்வாதிகாரமான ஒரு அணுகுமுறையை மேற்கொள்ளும். இவ்வளோதான். எதிர்கட்சியாக இருக்கும்போது என்ஜிஓ பாலிடிக்ஸ், கூடங்குளத்தை எதிர்க்கிறது, ஸ்டெர்லைட்டை எதிர்க்கிறது, எல்லா அனல் மின் திட்டங்களை எதிர்க்கிறது, 8 வழி சாலையை எதிர்க்கிறது, எங்கெல்லாம் வந்து இப்போ போராடுறாங்களோ அங்கே போய் தானாக கொடியை பிடிச்சி நிற்கிறது, எவன் எங்கே போராடினாலும் போய் நிற்கிறது. தட் இஸ் என்ஜிஓ பாலிடிக்ஸ். கலைஞர் கூட அதை பண்ணலை. அவருக்கு தெரியும் நாளைக்கு நமக்கு அரசியல் நம்ம ஆட்சிக்கு வந்தோன்னா இது நமக்கு வினையாக போகும், இதை வளர்க்கக்கூடாது, இது தவறான முன்னுதாரணம் அவருக்கு தெரியும் கலைஞருக்கு. அவருக்கு பிறகு வந்தவங்களுக்கு அது தெரியல. என்ஜிஓ பாலிடிக்ஸ் பண்ணதோட விளைவு இன்றைக்கி வந்து அரசாங்கத்துக்கு வந்த பிறகு சர்வாதிகாரியாக மாறி மக்களோட நியாயமான உணர்வுகளை காலின் கீழ் போட்டு மிதித்து அடக்குமுறையை ஏவி விடுறீங்க. ஒரு அரசியல் கட்சி தலைவருங்க, ஒரு சினிமா நடிகர், அவர் ஒரு போராடுற மக்களை பாதிக்க போனால் அதுக்கு 900 கண்டிஷன் 1000 கண்டிஷனை போடுறது. ஆதார் கார்டை காமிச்சு தான் மீட்டிங் அலோ பண்ணி, இந்த அயோக்கியத்தனலாம் எங்கேயா நடக்குமாங்க? திமுக மீட்டிங்கில் ஆதார் கார்டு காமிச்சு தான் நீங்கள் உள்ள விடுறீங்களா? நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போதும் ஆளுங்கட்சியாக இருக்கும்போதும் இது எப்பேற்பட்ட மோசடி இது? இல்லை இது முதலமைச்சருக்கு தெரியாமல் நடக்குதுன்னா அது அதோட ஆபத்தானது. அப்போ காவல்துறை முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இல்லைன்னு வருது. நான் தான் சொன்னேங்க, ஜோக்குக்கு சொல்லலைங்க, அதிகப்படுத்தி சொல்லலைங்க. விசா ஒன்று வாங்கிட்டு தான் நீ உள்ளே வரணும்னு விஜய்க்கு சொல்லலையே தவிர அதுக்கு ஒரு படி கீழே இருக்கக்கூடிய எல்லா கண்டிஷன்ஸும் நேற்றைக்கு விஜய் அவர்களுக்கும் அவருடைய கட்சிக்கும் மாவட்ட நிர்வாகம் விதித்திருக்கிறது. இதை இன்னைக்கு அமைதியாக வேடிக்கை பார்க்குறாங்க இடதுசாரிகளும் விசிகாவும் காங்கிரஸும். நாளைக்கு உங்கள் தலையில் விடியும், அது நாளைக்கு உங்களுக்கு எதிராக திரும்ப போகுது. நிச்சயமா. குறிப்பாக அது வெறும் தடை செய்யப்பட்ட பகுதியோ வெறும் அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா மாதிரியான இடங்களோ கிடையாது. ஆமாம், நார்மலான ஒரு. ரெண்டாவதுங்க, இது அறவழி போராட்டம். இதுவரை 900 நாளில் ஒரு நாள் அங்கே வன்முறை போராட்டம் நடந்தது கிடையாது. ஒரே ஒரு நாள் அங்கே வன்முறை வெடிச்சது கிடையாது. மக்கள் அமைதியாக போராடிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு போறாரு விஜய்? வர போறாரு, ஒரு 1/2 மணி நேரம் பேச போறாரு, ஒரு 1/2 மணி நேரம் கலந்துரையாடல், ஒரு பாட்டு போயிட போறாரு. அதுக்கு எதுக்கு இவ்வளோ இது எதுலேருந்து வருதுன்னு உங்களுக்கு புரியுது இல்லை? இந்த அளவு கெடுபிடி எதுக்கு வருது? மற்றவங்க எல்லாம் போகும்போது வராத கெடுபிடி இப்போ ஏன் விஜயை பார்த்து இவ்வளோ கெடுபிடி மாவட்ட நிர்வாகம் விதிக்குது? ஏன்னா விஜயை பார்த்து திமுக அரசு அஞ்சு நடுங்குகிறது. ஊடக வெளிச்சம் மற்றவங்களுக்கு கிடைக்கிற ஊடக வெளிச்சம் தடுத்துட முடியும், விஜய்க்கு தடுக்க முடியாது. திமுக கூறுக்கப்படுத்தி தடுத்தாலும் விஜய்க்கு கிடைக்கக்கூடிய ஊடக வெளிச்சத்தை தடுக்க முடியாது. வேண்டா வெறுப்பான எல்லா தொலைக்காட்சிகளையும் ஈவினிங் இந்த விஷயத்தை டிபேட்டுக்கு எடுக்க வச்சுட்டாங்கல்ல. தலைப்பு மட்டும் விஜய்னு இல்லாமல் பரந்தூர் விஷயத்தை அரசியலாக்குவது யார்?
விஜயின் பேரை கூட இவங்க அந்த தலைப்பில் வைக்க மாட்டாங்களாம். பரந்தூர் விஷயம்ன்றது ஒரு முக்கியமான ஒரு அரசியல் தமிழ்நாட்டை பொறுத்த 5000 ஏக்கர் பரந்தூரை விவாதத்துக்கு எடுக்கிறேன்னா விஜய் வருகைக்கு ஆள் தான் அது எடுக்கிறன்ற அறிவு எல்லாருக்கும் இருக்கும், அந்த தகவல் எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் நேற்று எடுத்த பெரும்பாலான தொலைக்காட்சிகளில் பார்த்தீங்கன்னா அந்த தலைப்பில் விஜய்ன்ற பேர் கிடையாது. பரந்தூர் போராட்டத்தை அரசியலாக்குவதியா? ஏடா விஜய்னு பேர் போடாண்டா, போட்டால் மேலே இருக்கவங்க கோச்சிப்பாங்க. யார்? பொலிட்டிக்கல் பாசஸ், அறிவாலயம் கோபித்துக்கொள்ளும். அதனால் விஜய்னு பேர் போடாமலே பரந்தூர் எவ்வளோ பெரிய பத்திரிகை சுதந்திரம். எடப்பாடி பீரியடில் ஒரு கான்ஸ்டபிள் ரோட்டில் யாராவது ஒரு சும்மா போகிறவனை இழுத்து போட்டு அடிச்சாங்கன்னா விவாத பொருளாக்கினவங்க. அந்த கர்ப்பிணி பெண்ணை எட்டி வச்சது விவாத பொருளாக்கினவங்க. ஒரு பெண்ணை கணத்தில் அரைஞ்ச அதிகாரி குளத்தூரில் ஸ்டாலின் தொகுதியில் இன்றைக்கி டெப்டி கமிஷனராக இருக்கார். அன்றைக்கி அதை வச்சு எவ்வளோ பேச்சு பேசினாங்க. எவ்வளோ ஒரு ரெட்டை வேடங்க. இத்தகைய ரெட்டை வேடம் இந்தியாவில் எந்த அரசியல் கட்சியும் போட்டது கிடையாது. இவர்களிடம் பச்சோந்திகள் தோற்று போகும். அந்த அளவுக்கு ஒரு ரெட்டை வேடத்தை போட்டுக்கொண்டு எடப்பாடி பீரியடில் வந்து ஒன்றுமே நடக்காமல் எவனுக்காவது 2 நாள் வந்து உங்களுக்கு மலச்சிக்கல் வந்துன்னா கூட அது எடப்பாடி கவர்மெண்ட் தான் காரணம்னு விவாதங்களை நடத்துனவங்க. தெருவில் போகிற எவனோ ஒருத்தனை கான்ஸ்டபிள் ஒருத்தன் இழுத்து போட்டு அடித்தான்னா அதுக்கு 2 நாள் விவாதம் நடத்தினவங்க. தனிப்பட்ட பகை உணர்ச்சியால் ஏற்பட்ட கொலைகளுக்கெல்லாம் விவாதம் நடத்தினவங்க. இன்றைக்கி இவ்வளோ பெரிய சம்பவங்கள் நடக்குது, வாய்மூடி மௌனியாக இருக்காங்க. ஆளும் தரப்பு சொல்லக்கூடிய தலைப்புகளை தான் இவங்க விவாதங்களுக்கு வைக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு இவர்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள்? இது ரொம்ப ஆபத்தான போக்கு. இது ஜனநாயகத்துக்கு ரொம்ப ஆபத்து. இப்படிலாம் பண்ணி இவர்கள் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்று நினைத்தால் ஐஎம் சாரி, இவர்கள் மிகப்பெரியதொரு அதிர்ச்சிக்கு 26 ஆளாவார்கள். இதில் இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பேசக்கூடிய அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர்கள், அவருடைய தலைவர்கள், அவருடைய எம்எல்ஏக்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பிரமுகர்களை கூட நம்ம ஒரு லிஸ்ட்டில் சேர்த்துடலாம். அவங்களுக்கு கூட ஒரு 10% மனசாட்சி இருக்குது, ஒரு குறைந்தபட்ச கண்ணியமும் நாகரிகமும் இருக்குது. மாற்று கருத்தை செவி மடுக்கணும், மாற்று கருத்துக்கு மரியாதை கொடுக்கணுன்ற ஒரு கண்ணியம் இருக்குது. ஆனால் திமுக சார்பாக பேசக்கூடிய பத்திரிகையாளர்கள், அரசியல் பிரமுகர்கள், எழுத்தாளர்கள், இவர்கள் தான் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க மோர் லாயல் தேன் த குயின்வாங்க. இவர்களுடைய விசுவாசம் தான் நம்மை மெய்சில் இருக்க வைக்கிறது. தெளிவாக தெரியுது. அவர்கள் தாங்கள் வாங்கும் கூலிக்காக இவற்றையெல்லாம் பேசுகிறார்கள் என்பது நன்றாக தெரிகிறது. இதுதான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப இக்கட்டான நிலைமை. திமுக சார்பாக பேசக்கூடியவர்களை விட திமுகவிலிருந்து பேசக்கூடியவர்களை விட திமுகவுக்கு சாதகமாக ஜாலரா போடக்கூடியவர்களுடைய அராஜகம் தான் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. எல்லாம் உங்களுக்கு பணம் படுத்தும் பாடு, அவ்வளோதான். அப்படி தான் இதை புரிந்து கொள்ள வேண்டும். Taste the Daily.